சிஎம் சார் இல்லை நான் விஜயன் நானே சொல்கிறேன். அப்போ ஒரு க்ளோஸ் ஃபீல் கிடைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு. பைபிளில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, முதல்ல நம்ம கண்ணில் இருக்கிற தூசு அதை முதல்ல எடுக்கிறதுக்கு பார்க்கணுமா, அப்போ தான் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற மரக்கட்டை தெளிவாக தெரியுமாண்ணே. அதை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, அதனால சொல்கிறேன். நீங்களும் கிறிஸ்டியன் தானே, அதனால சொல்கிறேன். ஏன் அதை சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல நாம என்ன பண்ணுறோம், நம்மளோட பேகேஜஸ் என்னென்ன, நம்மக்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்த்தா தான் அடுத்தவங்க குறைகளை பற்றி பேச முடியும். நீங்க அவரை தேடி போனப்பவும் எங்க தலைவர் உங்களை மாண்போட தான் நடத்தினாரு, உங்க பிறந்த நாளுக்கும் மாண்போட தான் விஷ் பண்ணாரு. நீங்க என்ன வேணும்னாலும், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் எங்க தலைவரும் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவரும் உங்களுக்கு அதுதான் சொன்னாங்க, நாங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா தான் இருக்கோம்னு. நீங்க என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, இல்ல எவனோ ஒருத்தன் கண்டதையும் எழுதி கொடுக்கறத, அறிவில்லாம எழுதி கொடுக்கறத அப்படியே பேசி வைக்கிறீங்க. அது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு. அது சட்டசபைன்றதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு, உங்களோட ஃபேன்ஸுக்காக ஸ்வாக் பண்ற இடம் அது கிடையாது, ஸ்வாக் ஆக்ஷன்ஸ் காட்டுற இடம் அது கிடையாது. எங்களோட பிரச்சனைகளை சொல்லி தான் நாங்க எதிர்கட்சி தலைவர் அனுப்புனோம். நீங்க பர்சனல் அட்டாக் பண்ணதுனால தான் திருப்பி அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டு இருக்கு. அதுக்கு நீங்க கோவப்படுறதுக்கு எந்த நியாயமும் கிடையாதுனே. அப்ப நீங்க மத்தவங்களை பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது மத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கிறவன் தான் ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியும். நல்ல தலைவனா உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ற அபியூசிவான விஷயங்கள் மாதிரி எங்க சைட்ல இருந்து யாரும் பண்றது இல்ல. அசிங்கசிங்கமா பெண்களோட பதிவுனாலே அப்படியே குஷியாயிடுறானுங்க. அதுக்கு கீழே வாந்தி எடுத்து வைக்கிறானுங்க கெட்ட கெட்ட வார்த்தையில. இந்த வீடியோலயும் நான் உங்களை டேக் பண்றேன். இனி வர எல்லா வீடியோஸ்லயும் எங்கெங்க உங்களோட அபியூசிவ் வாரியர்ஸ் எல்லாம் அசிங்கமா பேசுறானுங்களோ அதையெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தனி போஸ்டா போட்டு நான் உங்களை டேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எதிரியை கருத்தால மோத முடியல அப்படின்னும் போது நீங்க ஒரு ஆயுதத்தை எடுக்கிறீங்க, அட்டாக் பண்றதுக்கு எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு முட்டாள் எழுதி கொடுத்தது மாதிரி தான் இருக்கு அதெல்லாம். ஆனா அதையும் நீங்க படிச்சுட்டு காமன் சென்ஸோட யோசிக்காம பேசுறீங்க. அப்ப திருப்பி வர்றதோட விளைவை நீங்க பார்க்கதான் ஆகணும். ஆனா அதுக்காக நீங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்றதுக்காக அதை ஏவி விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க மறந்துடுறீங்கன்னு மொத்த தமிழ்நாடுலாம் உங்க பின்னாடி கிடையாது. 3ல் 1 பங்கு தான் உங்க பின்னாடி இருக்காங்க. மீதி இருக்கிற 2 பங்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க இதையே மாதிரி அடக்குமுறைகளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்க ஆட்சிக்கு நல்லதில்லை அப்படின்ற அக்கறையில நான் இதை சொல்றேன். இனிமே இப்படி பண்ணாதீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கான கவர்னன்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கண்ணே. மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகுது. காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ்ல போய் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க உங்க ஆளுங்கெல்லாம். இது எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதோட வழியை பாருங்கண்ணே.